மத்த துறை அத நம்ம என்ன நினைக்கிறோம்னா இதுவும் அரசு அதுவும் அரசு. ஒரு சாமானியன் நினைப்போம் இதுவும் கவர்மெண்ட் தான் அதுவும் கவர்மெண்ட் தான். அப்படிலாம் இல்லை. யாரா இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு அது வருவாய்த்துறைக்கு திரும்பிடும். அவன் முறைப்படி செய்யணும். அந்த இடத்துல நம்ம இருந்தா நம்ம பார்க்கணும். இது நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இந்த வருவாய்த்துறை தற்பொழுது தமிழ்நாட்டில் 5 முகங்களாக இயங்குகிறது. தற்பொழுது தமிழ்நாட்டில் 5 முகங்களாக இயங்குகிறது. ஆனா 5 நாம வருவாய்த்துறைன்னு தான் சொல்றோம். 5 நாம வருவாய்த்துறை என்றுதான் நம்ம சொல்றோம். நம்பர் 1 வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை. இப்ப நம்ம பாக்குறோம் இல்லையா, நம்ம கண்ணுக்கு எதிரில் நின்று பாக்குற விஓ, ஆர்ஐ, தாசில்தார், தாலுகா ஆபீஸு, கலெக்டர் ஆபீஸு, நீ பாக்குற துறை கோட்டாட்சியர், இவர்கள் தான் வருவாய் மற்றும் மேலாண்மை துறை. இவர்கள் தான் கை கால்களாக வருவாய்த்துறையிலே இருக்கிறார். ஒரு டிபார்ட்மெண்ட்னு இருந்தா தலை இருக்கும், கண்ணு இருக்கும், கை இருக்கும், கால் இருக்கும். அடிப்படை வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கு கால் இருக்கும், ஓடும். அது போல இந்த வருவாய்த்துறை தான் மொத்த தமிழ்நாட்டு நில நிர்வாகத்திற்கு கால்களாக இருக்கிறார். அந்த துறைக்கு பின்னாடி நில நிர்வாகத்துறைன்னு ஒரு துறை இருக்கு. CLA, கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். கமிஷனரேட் ஆஃப் லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். நில நிர்வாகத்துறை. அவர்கள்தான் இந்த தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த நிலங்களையும், நிலத்தில் இருக்கின்ற வளங்களையும், நிலத்தில் இருக்கின்ற வளங்களையும், என்னென்ன இருக்குது, இந்த காப்பி இருக்கு, இங்க டீ இருக்கு, இங்க இந்த கனிமம் இருக்கு, இங்க பாக்சைட் இருக்கு, இங்க இந்த நீராதாரம் இருக்கு, இது போன்ற அனைத்து விவரங்களையும் அவர்கள் டாட்டா கையில வைத்துக் கொண்டு அரசுக்கு பாலிசி மேக்கிங் பண்ணுவதற்கு, அரசு ஒரு திட்டமிடுதலை நடத்தும் பொழுது அதற்கு ஆன வேலைகளை செய்வதற்கும் இருக்கிறார்கள். இவர்களுக்கு கால்கள் கைகள் எல்லாம் கிடையாது. இவர்களுக்கு கால்கள் கைகள் வேண்டுமென்றால் வருவாய் பேரிடர் துறையில் போய் எனக்கு இதை பார்த்து களப்பணி செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு புரியுதுங்களா? இது ஒன்லி மூளை மட்டும்தான். ஒரு துறை தான் இது, மூளை தான் இது. மேல டாப்ல இருக்கு. இவங்க ஏதாவது ஒரு கிராமத்துல ஒரு டாட்டா எடுக்கணும் அப்படின்னா கீழே விஓக்கு கலெக்டர்கிட்ட சொல்லுவாங்க, கலெக்டர் தாசில்தார்கிட்ட சொல்லுவாரு, தனியா ஸ்பெஷல் தாசில் போட்டு டாட்டா எடுத்து கொடுப்பான். அவர் விஓ கணக்கு எடுத்து கொடுப்பார். அப்போ வருவாய்த்துறை கிட்ட ஆர்டர் போடுறாங்க. அதாவது ரெண்டும் ஒண்ணு பின்னி பிணைஞ்சிருக்கு. வெளியே பார்க்க ஒரே துறை வருவாய்த்துறைன்னு சொல்லுவீங்க. ஆனா தனியாதான் துறை இயங்குது. ஃபைல்ஸ் எல்லாம் தனியாதான் மூவ் ஆகுது. CLA ஃபைல்ஸ் எல்லாம் தனியாதான் மூவ் ஆகுது. அவர்கள் தான் இந்த பஸ் ஸ்டாண்டு கட்டுவதற்கு, அவர்கள் தான் இந்த போர்ட் கட்டுவதற்கெல்லாம் இப்ப லேண்ட் கிளாசிஃபை பண்ணி அனுப்பி விடுறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்க தான் பண்ணுவோம். மூன்றாவதாக இருக்கின்ற துறை நில அளவை துறை. இவங்க தனி, இவங்க வருவாய்த்துறையில் நினைச்சிடாதீங்க. நில அளவை துறை, சர்வே டிபார்ட்மெண்ட். இவர்களுடைய வேலை ஒரு ஊர்ல போய் இந்த ஊரையே மெகா சர்வே பண்ணிட்டு வாங்க, இந்த மாவட்டத்தையே ஒழுங்கா அளந்து கொடுங்க. தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையில எங்கேயாவது ஒரு மெகா சர்வே நடந்துகிட்டு இருக்கும். தற்சமயம் கன்னியாகுமரியிலும், ஒசூரிலும், நீலகிரி, மந்தல்குடி பக்கத்துல நடந்துகிட்டு இருக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல மெகா சர்வே நடக்கும். மெகா சர்வே நடக்காத ஊர்ல எல்லாம் நம்ம ரெண்டா பிரிச்சுக்கலாம் சர்வே. மெகா சர்வே, மெயின்டெனன்ஸ் சர்வே. மெகா சர்வே நடக்காத ஊர்ல எல்லாம் மெயின்டெனன்ஸ் சர்வே நடக்கும்.
இந்த மெயின்டெனன்ஸ் சர்வே, பராமரிப்பு நில அளவை, அது ஏற்கனவே ஒரு மெகா சர்வே அந்த ஊர்ல நடந்திருக்கும். 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறையோ பெரிய மெகா சர்வே நடந்திருக்கும். அதற்கு பிறகு தானாதி வினிமய விக்கிரயங்கள் அந்த ஊர்ல நடந்திருக்கும். சம்சாரிகள் சொத்து வாங்க, விற்க, அடமானம் போட, பாக பிரிவினை பண்ண, நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாங்க, உரிமை மாற்றங்கள் நடந்திருக்கும். அப்ப அதெல்லாம் உட்பிரிவு பண்ணணும், அவங்க பேருக்கு மாத்தணும். பெரிய நிலப்பரப்பு சிறு நிலப்பரப்பா மாறி இருக்கும். அப்ப சப்டிவிஷன் பண்ணணும். இதற்கு பேரு பராமரிப்பு சர்வே. சர்வே டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுது? பராமரிப்பு சர்வேக்காக ஒவ்வொரு தாலுகாலையும் ஒரு யூனிட் அனுப்பி வைக்குது. தாசில்தாருக்கு உறுதுணையா இருக்கேன்னு ஒரு ஹெட் சர்வேயர் டீமை போட்டு. வெளியே பார்க்கறதுக்கு தாசில்தார் தான் இருக்கிறாரு, ஆனா அது வேற டிபார்ட்மெண்ட். இணைந்து பணியாற்றுகிறார்கள், நில அளவைத்துறையை சேர்ந்தவர். நில அளவைத்துறை நிலவரி திட்டத்துறை. சார் இப்போ பெரிய அளவுல இல்ல சார் நிலவரி திட்டம். காலங்காலமா நிலவரி இருந்தது. விவசாயத்திற்கான நிலவரி, நகரமா இருந்தால் நகர்ப்புற நிலவரி, அர்பன் லேண்ட் டாக்ஸ். இந்த நிலவரி திட்டத்தை விதிக்கிறார்கள். இந்த நிலவரி திட்டம் தான் இன்னைக்கு சென்னை மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, நகராட்சிகளில் நகர வரி விதிப்புகளை கணக்கிட்டு பணம் வசூல் செய்கிறார்கள். இவர்கள் தான் அர்பன் லேண்ட் சீலிங் இருக்கு இல்லையா, அர்பன் லேண்ட் சீலிங் அதனை பாக்குறாங்க. அர்பன் லேண்ட் சீலிங், நில உச்சவரம்பு, நகர்ப்புற நில உச்சவரம்பு, குழப்பிக்கொள்ளக்கூடாது. நகர்ப்புற நில உச்சவரம்பு இவங்க தான் பாக்குறாங்க. நீங்க இப்ப டிடிசிபி அப்ரூவ்டு வாங்க போறீங்க, அங்க வேக்கன் லேண்ட் இருந்தா வேக்கன் லேண்ட் டாக்ஸ், விஎல்டி கேட்பாங்க. அது இவங்க தான் வாங்குறாங்க, இவங்க தான் நிர்ணயிக்கிறாங்க. அது தப்போ ரைட்டோ 1/2% கேட்பாங்க. அப்பீல் போலாம். அதெல்லாம் நிலவரி திட்ட அலுவலருடையது. 4 சொல்லிட்டேனா 5 சொல்லிட்டேனா? இது வரைக்கும் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. 4. கடைசியா இருக்கிறது நில சீர்திருத்த துறை டிபார்ட்மெண்ட், லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட். லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட் இவர்கள் என்ன செய்யறாங்க? இவர்கள் உபரி நில உச்ச வரும், அதாவது நிலங்கள் அதிகபட்சமா யாரும் வச்சிருக்க கூடாது. ஒரு 150 ஏக்கர் 200 ஏக்கர் வச்சிருக்க கூடாது ஒரே இடத்துல. அப்படின்னா இவங்க போய் அதை சீலிங் போட்டு அதுல ஒரு 50 ஏக்கரை உபரின்னு அறிவிச்சு அவங்களுக்கு பணத்தை கொடுத்து நிலத்தை எடுத்துக்கிட்டு அதை நிலமற்றவர்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. உபரியை எடுத்துக்கிட்டு நிலமற்றவர்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க. இதற்கு பேர் பாத்தீங்கன்னா சர்ப்ளஸ் லேண்ட் உச்சவரம்பு. முதல்ல நான் சொன்னது அர்பன் லேண்ட் டாக்ஸ், அர்பன் லேண்ட் சீலிங். இது சர்ப்ளஸ் லேண்ட் சீலிங். இது நகர்ப்புறம் இல்லாத பிற தமிழகம் முழுக்கும் இருக்கின்ற கிராமங்களில் வரும். அப்போ சீலிங்கே சார், சீலிங்கே லேண்ட் ரீஃபார்ம் தானே, ஏன் ரெண்டுமே லேண்ட் ரீஃபார்ம்ல வராது அப்படின்றதுக்கு புரிதலுக்காக நான் சொல்றேன். பூமி தானம் இதுலதான் வருது. பூமி தானம், குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் இதுலதான் வருது. ரெவென்யூ கோர்ட், குத்தகைதாரர்களுக்கான ரெவென்யூ கோர்ட் இதுலதான் வருது. இவர்கள் எல்லாம் லேண்ட் ரீஃபார்ம் டிபார்ட்மெண்ட். சக்கரத்தில் இருக்கிற சிங்கம் போல
இந்த 5 இப்போ ஒன்னா தான் இருக்கு. வெளியில சாமானியனுக்கு அது ஒன்னாதான் தெரியும். என்னது சாமானியனுக்கு எல்லாத்துக்கும் விவோ தான், ஆர்ஐ தான், தாசில்தார் தான் நினைச்சிட்டு இருப்பான். ரைட்டுங்களா சார்? இது 5 டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, இந்த 5 டிபார்ட்மெண்ட் வருவாய்த்துறை கணக்கில் இந்த 5 டிபார்ட்மெண்ட் உத்தரவுகளை போடும், குறிப்புகளை எழுதும், வேலை செய்யும்ல. இதெல்லாம் எங்கு பிரதிபலிக்கும் என்றால் கிராம நிர்வாக அதிகாரியிடம் இருக்கின்ற அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேட்டிலே பிரதிபலிக்கும். ஒரு கிராமத்துல விவோ வச்சிருக்கிற புக்கை எடுத்து நீங்க பார்த்தா ஏதோ எங்க பேர் மட்டும் தான் வந்திருக்கு நீங்க பார்க்க கூடாது. இந்த 5 டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஏதாவது குறிப்பு எழுதியிருக்கானா, நோட்ஸ் போட்டிருக்கானா, சிகப்பு கலர் பேனால எழுதியிருக்கானா, பச்சை கலர்ல டிஆர்ஓ ஏதாவது ஆர்டர் போட்டிருக்காரா, இந்த எண்ணை நம்முடைய சொத்தோட சர்வே எண்ணை குறித்து ஏதாவது எழுதியிருக்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இந்த 5 டிபார்ட்மெண்ட் 5 இடத்துக்கு நீங்க அலைய தேவையில்ல. 5 இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ஆப்பதிவேட்ல பார்த்தோம். அதனாலதான் சாமானிய ஆப்பதிவேட்டை பார்ப்பதற்கும் நம்மை போன்ற நபர்கள்